ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 அதிமுக பிஜேபி தலைமையிலான கூட்டணி அரசு அமையும்ட்டு அமித்ஷா நேர்காணல் கொடுத்திருக்காரு. ஸோ இது மிகுந்த பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. இதை பற்றி விரிவாக பேச ஐபிசி தமிழுடைய அரசியல் நிர்வாக பிரிவு ஆசிரியர் ஜெயலானி அமர்ந்து நினைக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரபு. அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்ச அந்த ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு விவாத பொருளாகிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த கூட்டணி அமைஞ்சதில் அதிமுகவிலேயே ஒரு தரப்பினருக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டும் அப்போது அந்த கூட்டணி சமயத்தில் நேர்காணல் கொடுத்த அமித்ஷா செய்தியாளர் சந்திக்கும் போது கூட்டணி அரசு தான் அமையும்னு சொல்லியிருந்தார். ஸோ அதை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராகட்டும் அதை தொடர்ந்து அதிமுக கூடிய இரண்டாம் மட்ட தலைவர்கள் தொடர்ச்சியாக அதை மறுத்து வந்தாங்க. கூட்டணி அரசுங்கிறது தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாதுன்ட்டு இந்நிலையில் அமித்ஷா கொடுத்த நேர்காணல் செய்தித்தாள்கள் வெளியே இருக்குது. அது ஒரு மீண்டும் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ச்சியாக இப்போது ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர், அதே தொடர்ந்து நிறைய அதிமுக அமைச்சர்கள் இல்லை இது செட் ஆகாதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக அவங்க ஒரு சைடு எதிர்வினை ஆட்டுறாங்க. இதை வச்சு குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கள் பிரதர், என்ன நடக்க போகுது அடுத்து? ஏன்னா மீண்டும் மீண்டும் இது ஒரு சொல்கிறாங்க, இவங்க மறுக்கிறாங்க, மீண்டும் அவங்க சொல்கிறாங்க, மறுக்கிறாங்க, இதுவே தொடர்ச்சி நடத்திட்டு இருக்கு. என்ன காரணம்? தொடர்ச்சியான நிகழ்வுகளில் ஒரு விஷயம் தெளிவாகுது. 2026 கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பாஜக உறுதியாக இருக்கிறாங்க. அதிமுக தனித்து வென்றாலும் அவங்க கூட்டணியில் எங்களுக்கு அமைச்சரவை கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகருவாங்க அப்படின்றது தான் அமித்ஷாவின் இன்னைக்கு ஒரு வார்த்தையில் என்ன சொல்கிறாருன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அதிமுக தலைமையில், அதில் பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்றத ஒரு அடுத்தல என்ன சொல்லிடுறாரு. கண்டினியூஸாக அந்த இதில் நடந்த ப்ரெஸ் மீட், நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது இல்லை, ஐடிசியில் ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது, கூட்டணி அமைஞ்சதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது. அதிலே கோயிலேஷன் சர்க்கார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அமித்ஷா பயன்படுத்தியிருந்தார். அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு விளக்கமாக அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்க்கறதுக்கு டெல்லிக்கு போனார். டெல்லியில் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோனுடைய கேப்ஷனாக 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அமித்ஷா சொல்லிட்டார். அங்கே இருந்தே இது தொடங்கி இருந்து அங்கே இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற இடத்துல பாஜக உறுதியாக இருக்கிறாங்க. அதிமுக இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக தட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதிமுக ஏற்றுக்குது, அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இங்கே மக்கள் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க. 67க்கு பிறகு ஈவன் 52ல் இருந்து இங்கே அமைஞ்சது எல்லாமே தனித்த ஒரு கட்சியினுடைய ஆட்சி தான். 52ல் ஒரு சிறுபான்மை அரசாக அமைஞ்சாலும், மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைஞ்சாலும், அதுக்கு பிறகு வெளியில் இருந்த கட்சிகள் எல்லாம் அவங்க காங்கிரஸ்குள்ளே இணைச்சு அது காங்கிரஸினுடைய ஆட்சியாக தான் கண்டினியூ ஆச்சு. ஸோ ஒரு கூட்டணி அரசு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு எந்த காலகட்டத்திலையும் செட் ஆகாத ஒரு விஷயம், தமிழ்நாடு மக்களுமே ஏற்றுக்காத ஒரு விஷயமா தான் இருக்குது. இது அதிமுகவுக்கு தொடர்ச்சியான ஒரு சிக்கல்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போது அதிமுகவை மிரட்டி பாஜக கூட்டணி அமைச்சிருச்சு அப்படிங்கிற விஷயங்கள் இங்கே பேசப்படும் போதெல்லாம் அதிமுக தரப்பில் சொல்லப்படுற பதில்கள், அதிமுக தரப்பில் விவாதத்தில் கலந்துக்கிறவங்க சொல்கிற பதில் என்னவா இருக்குன்னா, அவங்க 2 தேர்தல்களை உதாரணமாக காட்டுறாங்க. 1980, 2011 இந்த 2 தேர்தல்கள்லையுமே காங்கிரஸ் திமுகவை என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. 1980ல் சரிபாதி இடங்களில் போட்டியிடுறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு காங்கிரஸும் திமுகவும் வந்தாங்க. 80ல் நடந்த மக்களவைத் தேர்தலில் 37 இடங்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுது. 2 இடங்கள் சிவகாசி, கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற 2 இடங்களில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெறாங்க. ஸோ அதுக்கு பிறகு நடக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் ஈஸியாக எம்ஜிஆரை தோற்கடிச்சிடலாம், அந்த மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுது, இந்திரா காந்தி தலைமையிலான அரசு மறுபடியும் அமைஞ்ச உடனே ஜனதா கட்சி அரசுகளை கலைக்கும் போது தமிழ்நாட்டில் நடக்கிற எம்ஜிஆர் ஆட்சியும் கலைச்சிட்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகிறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கோம் அப்படின்றதுனால சட்டப்பேரவை தேர்தலையும் வெற்றி பெற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி களமிறங்குது. சரிபாதி இடங்களில் போட்டியிடுவோம், 117, 117 இடங்களில் போட்டியிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு 2 கட்சிகளும் வர்றாங்க. திமுகவை விட காங்கிரஸ் அதிகமான இடங்களில் போட்டியிடுது. ஏன்னா அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு உள் ஒதுக்கீடாக இடங்கள் கொடுத்துருந்தாங்க. திமுக 112 இடங்கள்லையும் காங்கிரஸ் 114 இடங்கள்லையும் போட்டியிடுது. மற்ற இடங்களில் சிறு சிறு கட்சிகள் போட்டியிடுறாங்க. இதில் முதலமைச்சர் வேட்பாளர் கலைஞர் தான் சொன்னாலும் ஒரு விஷயத்தை திமுக அப்போ ஒத்துக்கிட்டு இருந்தது, இங்கே கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுது அப்படிங்கிற விஷயத்தை திமுகவே இதில் ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா தனிப்பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள்லேயே அவங்க போட்டியிடல. தனிப்பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை, 118 இடங்களுக்கு கம்மியாக தான் திமுக போட்டியிடுது. அப்படிங்கும்போது காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சரவை அமைக்கிறதுக்கான ஒரு இதாக தான் அந்த தேர்தலே அமையுது. ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி எம்ஜிஆரை தோற்கடித்த தமிழ்நாட்டு மக்கள் சட்டப்பேரவைக்கு அவர் வெற்றி பெற வைக்கிறாங்க. ரொம்ப மோசமான ஒரு தோல்வி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கிடைக்குது. ஸோ அங்கே இருந்து பார்த்தோம் அப்படின்னா 2011லையும் அதே மாதிரி தான் நடக்குது. 2011லையும் 120 இடங்களுக்கு நெருக்கமாக தான் திமுக போட்டியிடவே செய்கிறாங்க. இங்கே ஒருவேளை திமுக ஆட்சி அமைஞ்சாலும் அது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும்,
ஒரு கூட்டணி அமைச்சரவை பட்டியெல்லாம் வந்து வெளியிடப்பட்டுக்கிட்டு இருந்தது. வசந்தகுமார்லாம் வந்து அமைச்சரவையில் இருப்பார், காங்கிரஸ் வந்து துணை முதலமைச்சர் வருவாங்க, கூட்டணியிலேருந்து அமைச்சர்கள் இடம்பெறுவாங்க அப்படின்னு கூட்டணி அமைச்சரவையில் அன்றைக்கி இருந்த எல்லா புலனாய்வு இதழ்கள்லையும் கூட்டணி அமைச்சரவை பட்டியல்கள்லாம் தேர்தலுக்கு முன்னாடி வந்து வெளியிடப்பட்டுக்கிட்டு தான் இருந்தது. ஸோ அப்பவும் கூட்டணி ஆட்சிக்கு தயாராகி தான் திமுக தேர்தலை சந்திச்சது. இந்த 2 தேர்தல்கள்லையுமே திமுக ரொம்ப மோசமான தோல்வியை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. 2011 எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கான ஒரு தோல்வி திமுகவுக்கு கிடைச்சது. ஸோ ஒரு பாரம்பரியமாகவே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற பெரிய கேள்வி என்னென்னா, இதை ஏன் பாஜக இப்போ பேசுகிறாங்க அப்படின்றது தான். இதுதான் வந்து அதிமுகவுக்கு இருக்கிற ஒரு செய்தியாக வந்து இந்த இடத்துல இருக்கு வரும். ஆனால் வந்து தொடர்ச்சியாக வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து மறுத்துட்டே இருக்காங்க. இது நீங்கள் சொன்னீங்க, வைகை செல்வன் சொல்லியிருக்காரு, ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காருன்ட்டு. ஆனால் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் இந்த கூட்டணி அரசு ஆட்சி தொடர்பாக அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் கலந்து பேசி முடிவு செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்மொழிஞ்சிருக்காரு. அதே போல் அமித்ஷா நீங்கள் சொல்லும் போதும் வந்து அதிமுகவை சேர்ந்த ஒருவர் கண்டிப்பாக முதல்வர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது வச்சும் விவாதங்கள் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லலை, அவர் வந்து அதிமுகவை சேர்ந்த ஒருவர்னு சொல்கிறாரு ஒழிஞ்சு மற்றபடி எடப்பாடி பழனிசாமி அவர் மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்று இதுக்கடையில் வந்து செங்கோட்டையன் வருவாரா, வேலுமணி வருவாரா, இப்படி இந்த மாதிரியான யூகங்கள்லாம் கிளம்புது. ஸோ இது வந்து இப்போ ஒரு அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சதே வந்து அதிமுக இருக்கக்கூடிய சிலருக்கு பிடிக்கல. இதை தொடர்ந்து இந்த மாதிரி கூட்டணி அரசுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது இன்னும் இது வந்து ஒரு பலவீனத்தை ஏற்படுத்த செயல் தானே. இதில் வந்து முக்கியமானது கூட்டணி ஆட்சின்னு சொன்னது அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொன்னது பழைய செய்தி. அவர் இன்னைக்கு சொன்னதில் புது செய்தி, நம்ம கூட்டணி அரசு அப்படின்னு சொன்னது பழைய செய்தி. இன்னைக்கு நமக்கு எடுக்க வேண்டிய புது செய்தி என்னன்னா, அதிமுகவை சேர்ந்த ஒரு முதலமைச்சராக வருவார். எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. இல்லை, அந்த இன்டர்வியூ வீடியோ இன்டர்வியூ கிடையாது, பிரிண்ட்ல வந்த இன்டர்வியூ தான். பிரிண்ட்ல வர்ற இன்டர்வியூக்கள் நம்ம இன்டர்வியூ கொடுத்ததுக்கு பிறகு ஒரு காப்பி கெஸ்ட்டுக்கு அனுப்பப்படும். யார் இன்டர்வியூ கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு காப்பி அனுப்புவாங்க. இதை தான் நாங்கள் பிரசுரிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க பார்த்து ஓகே சொன்னதுக்கு பிறகு தான் அது பிரசுரம் ஆகும். இது பிரசுரிக்கப்படுறதுக்கு முன்னாடி அமித்ஷாவுக்கு ஒரு காப்பி போயிருக்கும், அமித்ஷா ஆஃபீஸுக்கு ஒரு காப்பி போயிருக்கும். அப்போ கூட அவங்க அதை மாற்றிருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அப்போ அவங்க மாற்றிருந்துருக்கலாம். ஆனால் அதிமுகவில் இருந்து ஒரு முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற வார்த்தையை அமித்ஷா விரும்பி இருக்கிறார் அப்படிங்கிறதான் இங்கே இருக்கிற செய்தி. அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்னல் வந்து கொடுக்கப்படுது. நீங்கள் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை, கூட்டணி அரசு அப்படிங்கிற விஷயத்தை அதிமுக தொடர்ச்சியாக மறுத்துக்கிட்டே இருந்ததுன்னா இவங்க இன்னும் வந்து வேறு வழிகளை நாடுறத பாஜக வந்து நிறுத்தாது. வேறு விதமான ஆப்ஷன்ஸை வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் பார்ப்பாங்க. அதிமுகலேருந்து வெளியில் போனவங்க நாங்கள் திருப்பி சேர்க்க சொல்லலை, அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அமித்ஷா இன்னைக்கு பேசியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்திருக்கு. தேர்தல் ஆணையத்தில் அதிமுகவினுடைய விவகாரத்தை வந்து எப்போ பேசி முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கேட்டிருக்கு. ஸோ தேர்தல் ஆணையத்தில் இன்னும் வந்து அதிமுக தொடர்பான விஷயம், அந்த பால் வந்து தேர்தல் ஆணையம் கோர்ட்டில் தான் இருக்குது. அங்கே இருந்து என்ன முடிவுகள் வேணாலும் வரலாம். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கான ஒரு செய்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அதிமுகவில் இருந்து தான் ஒரு முதலமைச்சர் வருவார், ஒரு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியையும் அமித்ஷா சொல்லியிருக்கார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அதிமுகவை சேர்ந்த ஒருவர் இன்றைக்கும் அதிமுகவில் இருக்கிறார். அதிமுகவில் ஒரு முக்கிய பிரமுகராக இருக்கிறார், முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவர். 2022 எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கு பிரச்சனை வந்தது இல்லையா, அப்போ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னார். அவர் ஆஃப் த ரெக்கார்டாக அவர் சொன்னது, அவர் யாருன்னு நான் சொல்ல, அவர் ஆஃப் த ரெக்கார்டாக சொன்னதுன்றதுனால அந்த விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஒருவேளை 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தோம், அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்தது அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக இருந்திருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் பேசும்போது பகிர்ந்துக்கிறார். அமித்ஷாவினுடைய இந்த கருத்து அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் சொல்ல நினைக்கிற செய்தி எல்லாம் பாஜகவை சேர்ந்த ஒருவர் இங்கே முதலமைச்சர் ஆகலாம். அண்ணாமலை சும்மாலாம் பேசலை, நான் பாஜக ஆட்சின்னு தான் சொல்லுவேன், கூட்டணி ஆட்சின்னு சொல்ல மாட்டேன். நம்ம அண்ணாமலை சும்மாலாம் பேசலை, ஏன்னா அண்ணாமலை வந்து இவங்களால தடுத்திருக்க முடியும், அப்படிலாம் பேசாதீங்கன்னு அண்ணாமலையை வந்து அமித்ஷா தடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஃபோன் கால் போதும். அது அமித்ஷா பேசணும்னு அவசியம் கிடையாது, ஒரே ஒரு ஃபோன் கால் அமித்ஷா ஆஃபீஸ்லேருந்து வந்து அண்ணாமலை பேச மாட்டார். அமித்ஷாவை மீறி அண்ணாமலையால் செயல்பட முடியாது. ஸோ இவங்களுடைய நீண்டகால திட்டத்துக்கு வந்து இவங்க தயாராகிட்டாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுறது அப்படின்றது இந்த ஒரு தேர்தலுக்கான திட்டம். அவங்களுடைய லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், லாங் டேர்ம் பிளான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதிமுகவை பலவீனப்படுத்தணும். 2016 கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை அவங்க முன்னெடுத்தாங்க இல்லையா, ஒரே நேரத்தில் 2 எதிரி அவங்களால சமாளிக்க முடியாது. தெரிஞ்சு அந்த ரிஸ்க் எடுப்பார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவருக்கு வந்து கண் முன்னாடி தெரியுது, மீண்டும் மீண்டும் மறுக்கும் போது ஒருத்தவங்க வந்து திணிச்சிட்டே இருக்காங்க. இன்னொரு புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் வரைக்குமே இந்த கூட்டணி நிலைக்குமா, இப்போ வந்து அது வரைக்கும் அந்த கூட்டணி நிலைக்காமல் அதுக்கு முன்னாடியே அந்த கூட்டணி ஒருவேளை மீண்டும் முறிஞ்சு அதிமுக வெளியேறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது பிரபு, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஆனால்
இந்த கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற அல்டிமேட் எய்ம். இந்த அல்டிமேட் எய்மை நோக்கி இவங்க போகும்போது ஒரே நேரத்தில் 2 எதிரியை இவங்களால வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. திமுக அதிமுக அப்படிங்கிற 2 கட்சிகளையும் ஒரு நேரத்தில் வந்து அழிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இவங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஏடிஎம்கே தான். அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக பாஜக பண்ணிக்கிட்டே இருக்கு. அதிமுகவை தேய்ச்சி அதிமுகவினுடைய தேய்மானத்தில் தான் பாஜக வளர்ந்துக்கிட்டும் இருக்கு. 2024 மக்களவைத் தேர்தல் தொடர்பான விஷயங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். களத்தில் வந்து அதிமுகவினுடைய பாரம்பரிய வாக்குகள் பாஜகவுக்கு போச்சு. ராமநாதபுரம் தொகுதியில் ஊருக்கு பேசி வச்சுட்டு ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டுகள் தாமரைக்கு போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க, ரெட்டலையை தோக்கடிக்கணும்னு ஓட்டு போட்டவங்க தாமரைக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஈஸி. இதை அதிமுக மூத்த தலைவர் பொன்னையன் ஒரு நேர்காணலில் சொன்னார். அது வந்து ஒரு ஜாதிக்காக விழுந்த வாக்குகள் தான் அப்படிங்கும்போது பாஜகவுக்கு போக வாய்ப்பு இருக்கானா வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அவர் மறுக்கவும் இல்லை. ஸோ இவங்க அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க. அதிமுக ஒருவேளை இந்த தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமைக்கலை அப்படின்னா அது அதிமுகவினுடைய சர்வைவலை வந்து கேள்வி கேட்கறதுக்கான ஒரு விஷயமா மாறும். நீங்கள் அதிமுகவினுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி தொடங்கப்பட்டதுல இருந்து இப்போ வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு மேலே எதிர்க்கட்சியாக இருந்ததே கிடையாது. 72 தொடங்கின கட்சி 77 ஆட்சிக்கு வந்துருச்சு. 77 இருந்து 87 வரைக்கும் எம்ஜிஆர் முதலமைச்சர். 89 வந்து அந்த கட்சி தோற்று போகுது. 91 திருப்பி ஆட்சிக்கு வர்றாங்க. 96 ஆட்சி மாறுது. 2001 அதிமுக ஆட்சிக்கு வந்துருது. நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே அவங்க எதிர்க்கட்சியாக இருந்ததே கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க ஆளும் கட்சி ஆயிடுவாங்க. இந்த முறை அந்த வரலாறு நீடிக்குமா? ஒருவேளை 5 வருஷத்துக்கு மேலே அதிமுக எதிர்க்கட்சி ஆகுது, இந்த முறையும் ஆட்சி அவங்க கைப்பற்றலை, 2026லையும் திமுக ஆட்சிக்கு வருது அப்படின்னா அது அதிமுகவினுடைய இருப்பு தொடர்பான கேள்வியாக மாறும். அது அதிமுக வந்து இன்னும் சிதறுண்டு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அந்த இடத்துல பாஜக வளர தொடங்கும். ஸோ இவங்க அதை நோக்கி தான் வந்து நகர்த்திட்டு போகிறாங்க. அதிமுகவினுடைய பலவீனத்தில் தான் நம்முடைய வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்கும் நல்லா தெரியும். அவங்களுடைய எய்ம் 2026ல் அதிமுக ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதை பலவீனப்படுத்துறது. அதிமுக ஜெயிச்சாலும் பலவீனமாகும், தோத்தாலும் பலவீனமாகும். ஜெயிச்சதுன்னா கூட்டணிக்குள்ள பாஜக வரும். அது பாஜகவை ஆட்சி செய்ய அனுமதிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். தோர்த்தது அப்படின்னா எதிர்க்கட்சி ரோலை வந்து நீங்கள் 2021 அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராகி நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சி அப்படிங்கிற டோன் எடுத்தார் இல்லையா, அந்த டோன் 2026க்கு பிறகு ஒருவேளை திமுக 2026லையும் ஆட்சியை கைப்பற்றுதுன்னா 26க்கு பிறகு அந்த ரோலை திருப்பி பிஜேபி எடுக்கும். இது எப்படி பார்த்தாலும் அதிமுகவை பலவீனப்படுத்துறது தான். பாஜக அவங்களுடைய அஜெண்டா என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அதிமுக ஏதோ ஒரு காரணத்தினால இதை பெரிய அளவில் வந்து எதிர்க்க முடியாமல் இருக்கிறாங்க. 2024 அதிமுக எடுத்தது நல்ல கால். அதிமுகவினுடைய எதிர்காலத்தை கணக்கில் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு நல்ல முடிவு. பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்து பாஜகவையும் எதிர்க்கிறது அப்படிங்கிறது அதை மக்கள் நம்பலை, மக்கள் ஏற்றுக்கல அப்படிங்கிறதுலாம் இரண்டாவது விஷயம். ஏன்னா நீங்கள் அதிமுகவும் பாஜகவும் இருந்த அந்த இன்டாக்ட்னஸ்க்கு ஒரு தேர்தலில் வந்து மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. 2026லையும் நீங்கள் அந்த கூட்டணியை இல்லாமல் கண்டினியூ ஆயிருந்தீங்கன்னா தான் மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை தொடங்கி இருக்கும். ஓகே, இவங்க பாஜக விட்டு வெளியில் வந்துட்டாங்க. இப்போ அதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஒரு விஷயம் வந்து இங்கே தொடங்கிருச்சு. அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கான முயற்சிகளை வந்து பாஜக தொடங்கி இருக்கு. அதிமுக 2024 எடுத்த முடிவை இப்போ எடுக்க முடியாததுக்கு அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். தனிப்பட்ட முறையிலான காரணங்கள் இருக்கலாம், அரசியல் காரணங்கள் இருக்கலாம். இது எல்லாமே அதிமுகவுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. இதில் ஸ்டார்டிங்ல இருந்து அமித்ஷா வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. இதில் அதிமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் விரும்புகிறாங்க. ஏன்னா 2021 தேர்தலில் தோற்றதுக்கு பிறகு நம்ம தோற்றதுக்கு காரணமே வந்து பிஜேபியோட கூட்டணி தான் அப்படின்றது வந்து சிவி சண்முகம், ஜெயக்குமார் இவங்கெல்லாம் வந்து வெளிப்படையாகவே தெரிவித்தாங்க. ஆனால் அதன் பிறகு இப்போ கூட்டணி இப்போ ராயபுரத்துலன்னா தோற்றுருவோம், ஜெயக்குமார் வந்து தொகுதி மாற பார்த்துட்டு இருக்கான்ற விஷயங்கள் வரைக்கும் வருது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கூட்டணி அரசு அப்படிங்கிறத வந்து இதை வந்து அதிமுக இருக்கக்கூடியவர்கள் வந்து விரும்புகிறாங்களா? இல்லை, இப்போ அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் அதிமுகவினுடைய நலனுக்காக பேசுகிறாங்களா, இல்லை அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் சரியாக இருந்தால் போதுமா அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்களா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின். ஜெயக்குமார் தொகுதி மாற போகிறார். சிவி சண்முகம் மயிலம் தொகுதியில் நிற்க போகிறார். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். மயிலம் தொகுதியில் வந்து சிவி சண்முகம் நிற்க போகிறார் அப்படின்றது வந்து அவங்க எங்கே நின்னா ஜெயிப்பாங்களோ அங்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஜெயக்குமார் வந்து ஆஃப் த ரெக்கார்டு அவர் இந்த விஷயத்தில் சொன்னது, ஏன் தொகுதி மாற போகிறேன்னு சொன்னது, என்னால் -40,000 தொடங்க முடியாது. 40,000 ஓட்டு அங்கே சிறுபான்மையினர் வாக்குகள் இருக்குது. -40,000 என்னால் வந்து ஒரு தேர்தலை தொடங்க முடியாது. ஸோ நான் மயிலாப்பூர் போகிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து ஜெயக்குமாரும் சொல்லிட்டார். சிவி சண்முகம் மயிலம் போகிறது வந்து கன்ஃபார்ம். ஸோ அவங்க எங்கே போனால் ஜெயிப்பாங்களோ அந்த இடத்துக்கு நகர தொடங்கிட்டாங்க. அதிமுகவினுடைய வெற்றியும் அதிமுகவினுடைய இருப்பும் வந்து அவங்க தான் அதை உறுதிப்படுத்தணும். அந்த உறுதிப்பாடை வந்து யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியாத ஒரு சூழலில் தான் இருக்குது. பாஜக அவங்க நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்குது. அதிமுக அவங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. நீங்கள் சொல்லலாம் கூட்டணி ஆட்சி இங்கே ஒத்து வராது அப்படின்றத வைகை செல்வன் சொல்லலாம், எடப்பாடி பழனிசாமியுமே சொன்னார். ஆனால் பாஜகவை யார் நிறுத்த போகிறா? அவங்க இது நிறுத்துகிற மாதிரி தெரில. அமித்ஷாவில் தொடங்கி எல்லோருமே வந்து அதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டணி அரசு தான்றதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி தான்றதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க.
அப்போது இதை யார் நிறுத்த போகிறாங்க? ஆப்வியஸ்லி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முற்றுப்புள்ளி ஆமாம், அவருமே இதை பேசிட்டார். அமித்ஷா பேசின அந்த ஐடிசியில் ப்ரெஸ் மீட் நடந்த அடுத்த நாள் சட்டப்பேரவையில் வச்சு அவர் சொல்லிட்டார். கூட்டணி ஆட்சியெலாம் அவர் சொல்லலைன்ட்டார், இப்போவும் சொல்லிட்டார். இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கூட்டணி களத்தில் எப்படி இருக்க போகுது. ஏன்னா அதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. நீங்கள் கூட்டணி அரசு தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு தேர்தலுக்கு போனீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் பாஜகவை தோற்கடிப்பாங்க. இது நடக்கும். நயினார் நாகேந்திரன் இப்போ ஜெயிச்சார் இல்லையா? நயினார் நாகேந்திரன் போன முறை ஜெயிச்சார்னா அது பற்றின எந்த பயமும் அதிமுக தொண்டர்களுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் கூட்டணி அரசுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அமைச்சராவார். நயினார் நாகேந்திரன் அமைச்சராவது அதிமுக தொண்டர்கள் விரும்புவாங்களா? அண்ணாமலை அமைச்சராகிறது அதிமுக தொண்டர்கள் விரும்புவாங்களா? வானதி ஸ்ரீனிவாசன் அமைச்சராகிறது அதிமுக தொண்டர்கள் விரும்புவாங்களா? இவங்கள் ஆட்சியில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு நான் ஏன் வேலை பார்க்கணும்னு ஒரு அதிமுக தொண்டன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சான்னா அந்த கூட்டணி ஜெயிக்காது. இது பிஜேபிக்கு மட்டும் ப்ராஃபிட் கிடையாதுல்ல. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சியெல்லாம் கூட்டணியில் இருக்காங்களோ அவங்களுக்கும் எதிர்பார்க்க இல்லை. இதெல்லாம் அதிமுகவுக்கு தேவையில்லை. இவங்களெல்லாம் ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அதிமுக தொண்டனுக்கு என்ன தேவை வந்தது? இந்த கேள்வி வரும். நீங்கள் 80லையும் 2011லையும் அவங்க சொல்லாத இன்னொரு கதை, திமுக தொண்டர்கள் காங்கிரஸை தோற்கடிச்சாங்க, காங்கிரஸ் தொண்டர்கள் திமுகவை தோற்கடிச்சாங்க. அதிக சீட்டு வாங்குறவங்க தான் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னா திமுக அதிக சீட்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக காங்கிரஸ் வாக்குகள் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை, திமுக வாக்குகள் காங்கிரஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. இந்த மாதிரியான ஒரு சூழல் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பாஜக பண்ண பெரிய தப்பு என்னன்னா கூட்டணி அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ சொன்னது. ஆனால் அது பாஜகவினுடைய லாங் டேர்ம் கோலுக்கு சரிதான் அப்படின்றதுனால இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறது அதிமுக தான். இவங்க கூட்டணிக்குள்ளே அவங்களுடைய கையை எப்படி மேலே கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த கூட்டணி கண்டினியூ ஆகுமா, கண்டினியூ ஆனாலும் ஜெல்லாகுமா, ஜெல்லானாலும் தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்ளுமா அப்படின்ற அந்த இடத்துக்கு நம்ம நகர முடியும். ஏன்னா சில நாட்களுக்கு முன்பு ஒரு ட்வீட் பெருசாக பேசுபொருளாச்சு. என்னன்னா பிஜேபி எப்படி இங்கே தமிழ்நாட்டில் கால் கொண்டுருவாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கூட்டணியில் வருவாங்க. கூட்டணியில் அதிமுக சேர்ந்த ஒருத்தர் சிஎம் ஆக்குவாங்க. சிஎம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஏதோ ஒரு வழக்கில் உள்ள ஆரம்பிச்சுட்டு இவங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் எப்படி ஏக்நாத் ஷிண்டே ஃபஸ்ட்டு முதலமைச்சர் ஆகிறாங்க, டெபுட்டி சிஎம்மாக தேவேந்திர பட்னாவிஸ் இருந்தார். அதன் பிறகு அப்படியே தேர்தலில் ஜெயிச்சோடனே இவர் சிஎம் ஆகிட்டு அவரை டெபுட்டி சிஎம் ஆக்குறாங்க. ஸோ அதே முறையான அதே அஜெண்டாவை தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் இவங்க செயல்படுத்த போகிறாங்கன்ற ஒரு இது இருக்குது. ஸோ அது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. ஆனால் இதுக்கு நம்ம 2026 தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 மாதம் இருக்கும் போதே இந்த அளவுக்கு இவங்க அட்வான்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்கா பர்டிகுலராக? 10 மாதம் இல்லை, நீங்கள் தேர்தல் முடிவுகள் வெளில வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கடைசி வாக்காளர் போய் வாக்குப்பதிவு அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு வாக்கு பதிவாகும்ல, தமிழ்நாட்டினுடைய கடைசி வாக்கு, அந்த வாக்கு பதிவாகிற வரைக்கும் கூட வெளியில் சொல்லக்கூடாத ஒரு விஷயம் இது. நாங்கள் கூட்டணி அரசு தான் அமைக்க போகிறோம்னா அந்த கடைசி வாக்கு பதிவாகிற வரைக்கும் அது சொல்லக்கூடாத விஷயம். அதை சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு தேர்தலில் பின்னடைவை தரும். அது பின்னடைவை தரும்னு தெரிஞ்சே பாஜக இதை சொல்லியிருக்குன்னா பாஜகவுக்கு 2026 மட்டும் எய்ம் கிடையாது. அவங்க பியாண்ட் 2026 யோசிக்கிறாங்க, லாங் டைம் கோல் வச்சு அதை யோசிக்கிறாங்க. அது அதிமுக யோசிக்குதா இல்லையாங்கிறதா இந்த கேள்வி. அதிமுக யோசிச்சதுன்னா அதிமுக இதுக்கு வலுவான எதிர்வினையை கொடுக்கும். அதிமுக எதிர்வினை கொடுத்ததுன்னா நம்ம அதுக்கப்புறம் இதை பற்றி பேசணும். கூட்டணி முறிவுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல? இருக்கு. அது எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு அவருடைய பொலிட்டிக்கல் வில்ல காட்டுறாரு அப்படின்றத பொறுத்து இந்த கூட்டணி முறியுதா இல்லையான்றதை நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி ப்ரோ. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.